இங்க ஒருத்தர் ரோட்ல நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு வந்து இடி அவர் மேல வந்து விழும். அவரோட பாடி ஃபுல்லா கரண்ட் பாஸ். ஆனா ஒன்னும் ஆகல, உயிரோட தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. அவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் இப்ப இவர் வந்து வேலைக்கு தான் வந்திருப்பாரு. வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சோடாவை குடிச்சிருவோம் அப்படின்ட்டு குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அவருக்கு வந்து அப்படியே கழுத்துல இருக்க நரம்பெல்லாம் ரெட் கலர்ல ஆகும். கரெக்டா அந்த சோடா குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு அந்த மாதிரி ஆகும். அந்த சோடாவை குடிச்சு அப்படியே நரம்பெல்லாம் ரெட் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா இப்ப இவங்களை சுத்தி என்ன நடக்குதோ அது எல்லாமே இவரால் புரிஞ்சுக்க முடியுது. மத்தவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது அப்படியே இவருக்கு கேக்குது. எதிரில் இருக்கிறவரு இடி இடிச்சு இவன் அப்படியே போயிருக்கலாம், மறுபடியும் வேலைக்கு வந்துட்டானே அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இந்த பக்கம் இன்னொரு பொண்ணு வந்து எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் வேலையில வந்து நின்னுறானே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ளுக்குள்ள தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பா. இப்ப இந்த விஷயம்லாம் இவங்க மனசுல நினைக்கிறது தான் இவருக்கு கேக்குது அப்படின்றது இவருக்கு புரியல. நம்மளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு பேய் ஓட்டுறவங்களை போயிட்டு பார்க்கலான்ட்டு போயிருப்பாரு. பார்த்தா இப்ப அந்த பேய் ஓட்டுறவங்க வந்து இவரோட வாழ்க்கையில் நினைக்கிறது எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. உன்னோட வைஃபே இறந்து போயிட்டாங்க, உன்னோட அம்மாவும் பொண்ணு வந்து உன்னை சரியாவே பாத்துக்கிறது கிடையாது, ரொம்ப வந்து இலக்காரமா தான் பண்றாங்க, கரெக்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இவருக்கும் வந்து கரெக்ட், எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்றாங்க, அப்ப இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்றது புரியும் அப்படின்ட்டு தான் இவரும் நினைச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப இவர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்து பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த வயசானவரே வந்து இந்த பேய் ஓட்டுறேன்ட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்க அரேஞ்ச் பண்ண ஆள் தான். இவர்கிட்ட இருந்தே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இவர்கிட்டயே சொல்றாங்க. இப்ப இவருக்கு ரொம்ப தாகமா இருக்குன்ட்டு மறுபடியும் அந்த சோடாவை குடிப்பாரு. அந்த பேய் ஓட்டுறவங்க உள்ளுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே வந்து இப்ப இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதுல இருந்தே இவங்க ஒரு ஃப்ராடு, நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்றதும் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நம்மளுக்கு மன ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் கூட போய் பார்த்துட்டாரு. ஆனா எதுலையுமே தீர்வு இல்லை. ஒரு நாள் அப்பதான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப இந்த சோடாவை நம்ம எப்பெல்லாம் குடிக்கிறோமோ நம்மளோட பாடியில இருக்க கரண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி மத்தவங்க நினைக்கிறது நம்மளுக்கு கேக்குது போல இருக்கு அப்படின்ட்டு புரிய வருது. இப்ப இடி இடிச்சு நம்ம மேல விழுந்ததுல இருந்து தான் நம்மளுக்கு இந்த சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. அதனால மறுபடியும் போயிட்டு இடி இடிக்கிறப்போ நம்ம நிப்போம், நம்மளுக்கு இன்னும் நிறைய சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை இடி இடிக்கும் போதும் போயிட்டு ரோட்ல தான் நின்றுகிட்டு இருப்பாரு.